ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்லங்களா? இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ளார போயிடலாமா? குட்டி குரங்கின் சுட்டித்தனம். ஒரு காட்டுல ஒரு குட்டி குரங்கு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த குட்டி குரங்குக்கு அந்த காட்டுக்கு பக்கத்துல உள்ள கிராமத்துக்கு போய் சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அப்ப ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா கிட்ட என்ன இந்த பக்கத்து கிராமத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுச்சு. அப்போ அவங்க அப்பா சொன்னாரு, தம்பி, இந்த காடு தான் நமக்கு சேஃபான இடம். நீ மனிதர்கள் வாழ்ற இடத்துக்கு போனா உன்னுடைய உயிருக்கு அங்க ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குரங்க அந்த அப்பா எச்சரிச்சாரு. ஆனாலும் இந்த குரங்குக்கு அவங்க அப்பா பேச்சுல எல்லாம் ஒரு விருப்பமே கிடையாது. எப்படியாவது அம்மா அப்பாவுக்கு தெரியாம அந்த கிராமத்துக்கு போகணும்னு இந்த குரங்கு தீர்மானிச்சிருச்சு. உடனே இந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, ஒரு நாள் அந்த கிராமத்துக்குள்ளார போச்சு. அந்த கிராமத்துக்குள்ளார நுழைஞ்ச உடனே அங்க இருக்கிற மனிதர்கள், அங்க இருக்கிற வீடு, அங்க விக்கிற கடைகள்ல விக்கிற பண்டங்கள் எல்லாத்தையும் பார்த்த உடனே இந்த குரங்குக்கு செம்ம ஜாலியா ஆயிடுச்சு செல்லங்களா. ஆஹா, எப்படிப்பட்ட இடம், எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இந்த கிராமம் இருக்கு. இந்த அப்பா இதெல்லாம் என்ஜாய் பண்ண என்னை விடாம அந்த காட்டுக்குள்ளாரையே என்னை அடைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த அப்பாவை இந்த குரங்கு ரொம்ப மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே அந்த கிராமத்துக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்கு செல்லங்களா. இங்கேயும் அங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப தூரம் நடந்து போனனால இந்த குரங்குக்கு ரொம்ப பசி வந்துருச்சு. இந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, ஒரு வீட்டுக்குள்ளார போச்சு. அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே கம கமன்னு நிலக்கடலை வாசனை. ஆஹா, நமக்கு பிடிச்ச நிலக்கடலை இந்த வீட்லயே இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த குரங்கு எங்க அந்த இடம்னு தேடிச்சு. கடைசியில பார்த்தா ஒரு பெட்டிக்குள்ளார இருந்துதான் வாசனை வருத கண்டுபிடிச்சிருச்சு. உடனே அந்த பெட்டியை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது இந்த குரங்கு. ஆனாலும் அதனால ஓபன் பண்ணவே முடியல. சுத்தி சுத்தி அந்த பெட்டியவே பாக்குது. அப்புறம் கடைசியில தான் நோட்டீஸ் பண்ணுச்சு, அந்த பெட்டியோட ஓரத்துல ஒரு சின்ன துவாரம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருச்சு. உடனே இந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, அதோட கைய அந்த துவாரத்துக்குள்ளார உள்ள விட்டு நிலக்கடலைய அள்ளுச்சு. நிலக்கடலைய அள்ளும் போது என்ன ஆச்சுன்னா, நிலக்கடலையே எடுத்துருச்சு. ஆனா அந்த கையை வெளியில வரவே முடியல. ஏன்னா அந்த ஓட்டை ரொம்ப சின்னதா இருந்தனால கைய மட்டும்தான் உள்ள விட முடியும். கைய வெளியில எடுக்கணும்னா அந்த நிலக்கடலைய விட்டா மட்டும்தான் கைய வெளியே எடுக்க முடியும். ஆனாலும் இந்த குரங்குக்கு அந்த நிலக்கடலைய விடுறதுக்கு மனசே இல்ல செல்லங்களா. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நிலக்கடலைய கையில அப்படியே புடிச்சுக்கிட்டே அதே இடத்துலயே இருந்துட்டு இருக்கிற அதே சமயத்துல என்ன ஆச்சு, அந்த வீட்டோட முதலாளி வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. வீட்டுக்குள்ளார வந்த உடனே குரங்க பார்த்த உடனே இந்த குரங்கு மேல ஒரு பெரிய குச்சி வச்சு மண்ணை மேல டோம்னு ஒரு அடிய போட்டாரு. இந்த குரங்குக்கு வலி தாங்க முடியாம கையில இருந்த நிலக்கடலைய அங்கேயே விட்டுட்டு குடு குடுன்னு காட்டுக்கு ஓடி போகுது. அதே நேரத்துல அவங்க அம்மா அப்பா பிள்ளைய காணோன்னு அங்கேயும் இங்கேயும் காட்டுல தேடிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துலதான் இந்த குரங்கு தூரமா இருந்து ஓடி வர்றத பார்த்த உடனே அப்பா குடு குடுன்னு அந்த குட்டி குரங்குக்கு நேரா ஓடி போறாரு. ஓடி போன உடனே அதோட பிள்ளைய பார்த்த உடனே தலையில இருந்து ரத்தமா வடியுது. உடனே அவங்க அப்பாவுக்கு அதை பார்த்து மனசே தாங்காம உடனே அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு அது பேண்டேஜ்னால அதை நல்லா கட்டி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாரு அவருடைய குழந்தைக்கு. உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு அந்த குட்டி குரங்குக்கு அவங்க அப்பா ஒரு அறிவுரை சொல்றாங்க. நான் உனக்கு அப்பவே சொன்னல, நம்ம வாழ்ற
காடுதான் நமக்கு பாதுகாப்பான இடம். நான் உன்னை மனிதர்கள் வாழ்ற இடத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, நீ அங்க போனனால உனக்கு எப்படிப்பட்ட ஆபத்து நேரி இருக்குன்னு பாத்தியா? அம்மா அப்பா சொல்ற பேச்சதான் கேட்கணும். அம்மா அப்பா போக கூடாதுன்னு சொல்ற இடத்துக்கு நீ போனனா நீ இப்படிப்பட்ட ஆபத்துல மாட்டிருவ அப்படின்னு சொல்லி அந்த குரங்குக்கு அறிவுரை சொன்னாங்க அவங்க அப்பா. என்ன செல்லங்களா, கதைகளை பாத்தீங்களா? பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? நீங்க கூடயும் உங்க வாழ்க்கையில ஏதாவது தீமை உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா இன்னைக்கே நீங்க விட்டுருங்க செல்லங்களா. இந்த குரங்கு பாத்தியா, அந்த கோழிக்குள்ளார கைய விட்டுட்டு அது எடுக்கவே முடியல. ஏன்னா அதுக்கு அந்த நிலக்கடலை வேணும். அதை விட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், அது சீக்கிரமா வெளியில போயிருக்கலாம். முதலாளி கையில இருந்து அடியும் வாங்கியிருக்க வேண்டாம், தலையில இருந்து ரத்தமும் வந்திருக்காது. ஆனா அது விடாம அதே இடத்துல இருந்தனாலதான் அதுக்கு என்ன ஆச்சு, தலையில அவ்வளோ பெரிய அடிபட்டுருச்சு செல்லங்களா. நீங்க கூடயும் உங்க வாழ்க்கையில ஏதாவது தீய பழக்கம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா இன்னைக்கே அதை விட்டுருங்க செல்லங்களா. அதை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செல்லங்களா. விடாம இருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த குரங்குக்கு நடந்த கதிதான் நமக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும். அப்படி நடக்கும்போது நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் செல்லங்களா. இன்னைக்கு நீங்க யாராவது ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கலாம், சிகரெட் அடிக்கலாம், நீங்க லிக்விட் குடிக்கலாம், நீங்க இல்லாட்டி உங்க வாழ்க்கையில நிறைய சின்ன பிள்ளைங்களெல்லாம் நாங்க பாக்குறோம், சாக்லேட்ஸ்ல ட்ரக்ஸு, பாக்கு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றாங்க. இந்த ஹார்ன்ஸு அதெல்லாம் போடுறாங்க செல்லங்களா. அந்த மாதிரி எல்லாம் உங்க வாழ்க்கையில வீட்டுக்கு தெரியாம ஏதாவது தீய பழக்கம் உங்க லைஃப்ல இருந்துச்சுன்னா இன்னைக்கே தூக்கி போட்டுருங்க செல்லங்களா. ஏன்னா ஏசப்பாக்கு இது ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம். ஏன்னா பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, என்ன தெரியுமா? பைபிள்ல இதுக்கெல்லாம் கூட வசனம் ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாமா? தீமையை விட்டு விலகி நன்மை செய். பாத்தியா, நம்ம ஏசப்பா நமக்காக எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ஸை கொடுத்துருக்காங்கன்னு பாத்தியா செல்லம். அதனால இன்னைக்கு உன் வாழ்க்கையில இந்த தீமையான பழக்கத்தை விட்டுருங்க என் அன்பு செல்லமே. சரியா? அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா? சொல்லலாமா? தீமையை விட்டு விலகி நன்மை செய். மறுபடியும் ஒருக்கா சொல்லலாமா? ஏன்னா இந்த வசனம் இப்பவே உங்க மனசுக்குள்ளார போயிடணும். சரியா செல்லங்களா? மறுபடியும் ஒருக்கா சொல்லுங்க. தீமையை விட்டு விலகி நன்மை செய். இந்த வசனம் எங்க இருக்குன்னா சங்கீதம் 37:27. சொல்லுங்க பாப்போம். சூப்பர். இந்த வசனத்தை லைஃப் லாங் நீங்க மறக்க கூடாது. சரியா செல்லங்களா? சரி, இந்த வசனத்தை இப்பவே நீங்க மனப்பாடம் பண்ணி உங்க மம்மி கிட்டையும் டாடி ஆபீஸ்ல இருந்து வந்தாங்கன்னா டாடி கிட்டையும் நீங்க சொல்லிடணும். சரியா செல்லங்களா? அக்கா நாளைக்கு நைட் 8 o'clock உங்களை பார்க்க வரேன். ஓகே, பாய், குட் நைட்.